மண்டைக்காட்டு பகவதனுடைய ஆலயம் திராவிடே கல்வ சிவகாசங்கள் என்பதுள்ள சமய மாநாட்டிலே தனது தாங்கி சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் வைகுண்டராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் சீரும் சிறப்புமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஹைதர சிவராசனத்துடைய செயலாளர் அருமைக்குரிய சகோதரர் பத்மநாபன் அவர்கள் ஹைதர சிவராசனத்துடைய தலைவர் அருமைக்குரிய அண்ணாச்சி வி கந்தப்பன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே சமய சிறப்புகளை ஆற்றலுடன் வந்திருக்கக்கூடிய இந்து முன்னணி பேரி இயக்கத்தினுடைய தலைவர் அருமைக்குரிய சகோதரர் விசா சோழந்தி அவர்கள் இந்த சமய மாநாட்டிலே இங்கே வரவேற்கக்கூடிய எம்எல்ஏ சிங்கம் பாலச்சந்திரன் அவர்கள் பிஎம்எஸ்னுடைய நிர்வாகி அருமைக்குரிய சகோதரர் முருகேசன் அவர்கள் மற்றும் மற்ற அகில பாரத இந்து மகாசபாவுடைய சார்ந்து நன்றிகளுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது மற்ற மகிழ்ச்சி. சகோதரர்களே, 10வது நாள் இறுதி கட்டத்தை நெருங்கி இந்த ஒரே நிகழ்ச்சியோடு கல்வ சிவராசனத்துடைய நிகழ்ச்சி நிறைவேற வேண்டும், எல்லோரும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்பு சகோதரர் பத்மநாபன் அவர்கள் சொல்லும்போது உண்மையிலேயே நல்ல ஒரு முயற்சி, ஒரு சரியான ஒரு முயற்சியோடு கூட கைந்தர சேவாசங்கம் 88வது ஆண்டாக இந்த சமய மாநாட்டை இந்த பகுதியே நடத்திக் கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்ற போது இந்த சமய மாநாட்டினுடைய வரலாறு, இந்த சமய மாநாட்டினுடைய சிறப்பு, இந்த சமய மாநாட்டின் மூலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்பட்ட எழுச்சி, இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே ஹிந்து என்ற உணர்வு சும்மா வந்ததால் சும்மா வளர்ந்து ஹிந்தி என்ற உணர்வை சொல்லி 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 ஹிந்துக்களுடைய ஒரு விழிப்புணர்வை, ஹிந்துக்களுடைய ஒரு பாதுகாப்புணர்வை, ஹிந்துக்களுடைய ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்காக பல்வேறு இந்திய இயக்கங்கள் வேலை செய்தவர்கள் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவற்றிற்கெல்லாம் முந்தைய காலகட்டத்தில் இருந்து ஒரு இந்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு அமைப்பு கைந்தர சிவராசங்கம். நம்முடைய வேண்டுகோள் எல்லாம் மக்களுக்கு எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு அதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். பொதுவாகவே போராடாத வெற்றி இல்லை, போராட்டத்தில் தோல்வி இல்லை. போராட்டம் என்பது வாழ்க்கையிலே இன்றியமையாதது. போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை
ருசிக்காது. அதே போலதான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே இந்துக்கள் நடத்திய போராட்டங்கள் இந்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்து இயக்கங்கள் ஆர்ப்பரித்த போராட்டங்கள் உண்மையிலேயே அப்போது கஷ்டமாக இருந்தாலும் இப்போது ஒரு மறுமலர்ச்சியை அது ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே பல்வேறு ஆலயங்கள் இருக்கின்றன. அறிவுரைத்துறை சிறந்த ஆலயங்கள் தான். அத்தனையும் நிகழ்ச்சிகள் நடக்கிறது, தேரோட்டம் நடக்கிறது, திருவிழாக்கள் நடக்கிறது. ஆனால் எல்லா ஆலயத்தை விட கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய ஈர்ப்பை ஒட்டுமொத்த மக்களையும் இங்கே வரவைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் மண்டைக்காட்டு மகேந்திரன் ஆலயம். சகோதரர்களே, நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைவரே நாகர்கோவில், நாகர்கோவிலே நாகராஜா கோவில், அங்கே தேரோட்டம் நடக்கிறது. அதை அடுத்து மிகப்பெரிய கோயில் சுசீந்திரம், அங்கே தேரோட்டம் நடக்கிறது. கன்னியாகுமரி பகுதியில் கோயில், அங்கே விழா நடக்கிறது. இன்றைக்கு தினம் வடிவீச வளர்மன் கோவில், அங்கே தேரோட்டம் நடக்கிறது. பூதப்பாட்டி கோவிலே நடக்கிறது. இங்கே சிவான கோவிலே நடக்கிறது. வியாசர் வெள்ளங்கோட்டிலே நடக்கிறது. ஆனாலும் கூட ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மக்கள் அத்தனை பேரும் இந்த திருவிழாக்களில் எல்லாம் கலந்து கொள்வதில்லை. நாகர்கோவில் இருந்தால் 4 பேரை சுற்றி போவாங்க. அதே போலதான் பூதப்பாட்டி. அதே மாதிரி கன்னியாகுமரி தேரோட்டம்னா மற்றவர்களுக்கு தெரியாது. இதான் கன்னியாகுமரி மாவட்டத்தின் வரலாறு. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மக்கள் ஆன்மீகவாதிகள், ஹிந்து சிந்தனையாளர்கள். அதாவது எல்லா திருவிழாவும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அது அந்தந்த இடத்தில் உள்ள கருத்துக்கள் தான். ஆனா மண்டைக்காட்டு பகுதியினுடைய ஆலயத்தினுடைய திருவிழா ஒட்டுமொத்த இந்துக்களையும் இந்துக்களுடைய பார்வையையும் மண்டைக்காட்டை நோக்கி வரவேற்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு கேந்திரம், சக்தி மிகுந்த பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு எழுச்சியை, ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு உத்வேகத்தை இந்தி என்றால் இறையானது என்ற சூழ்நிலையை நோக்கி இந்தி எழுந்தால் எதை சாதிக்க வல்லமைப்படுத்தினர் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய ஆலயம் மண்டைக்காட்டு பகவதியம்மன் கோவில். இந்த சமய மாநாட்டு மேலே, இந்த சமய மாநாட்டு மேலே அத்தகையது இந்துக்களுடைய ஏற்றம் இலக்கங்களெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேலையாக, இஷ்டத்துக்கு பேசியவர்களெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு வேலையாக கடந்த காலகட்டத்தில் இந்த வேலை அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே அதனுடைய எழுச்சி, அதனுடைய சூழல் தான் இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே கொஞ்சம் இந்த எழுச்சி கொஞ்சம் தான். ஒரு சொல்ல அற்புதமான கோவில், நல்லா இருக்கிறதா, அந்த கோவில் வடிவமைத்திருக்காங்க, சிறப்பா இருக்கு, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. உண்மையிலே அவரை ஆத்மார்த்தமாக உழைந்த அத்தனை பேருக்கும் இந்து மராசமாக என்னுடைய பாராட்டை சொல்லிக் கொள்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான கோவில் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த கோவிலுடைய சிந்தனை, அந்த ஆன்மீகத்தினுடைய சிந்தனை இந்த மக்களுக்கு அத்தனை பேருக்கும் சென்று பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் மிகப்பெரிய கூட்டம் நம்மளுக்கு இருக்கிறது. ஆனால் இதெல்லாம்
ஆன்மீக சிந்தனை. இந்த மக்கள் அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே ஹிந்துத்துவ சிந்தனை வந்துவிட்டதா என்று சொன்னால் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இங்கே இந்துக்களுக்கு ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி தெரிகிறது. மற்றவங்க அப்படியே நினைக்கிறார். இங்கே மதமாற்றம் கொட்டம் கட்டுக்கு வந்திருக்கிறது. உருவமா இல்லை. இதுக்கு மந்தல் மந்தையாக போவதை நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த சூழ்நிலை இப்ப இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் வருகிறார்கள். ஒட்டுமொத்தமா பேர் அறிந்த சூழ்நிலை இப்போது இல்லை. அது கட்டுக்குள் வந்திருக்கிறது. அதுவான ஒரு இந்து மக்களுக்கு உருவாகி இருக்கிறதா என்று சொன்னால் அது இல்லை. சமீபத்தில் பம்பாயில் படம் வெளியிருக்கு. ஜாவா அப்படிங்கிற ஒரு படம், ஒரு சினிமா படம், ஹிந்தி படம். அது ஹிந்தி வெளியாகிறது. நீங்க உங்களுடைய நெட்டை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜாவா படத்தினுடைய தந்தை தெரியும். அந்த ஜாவா படம் போடக்கூடிய அந்த தேட்டர்ல அந்த படம் போடுவதற்கு முன்னாலே நம்ம முதல் சினிமா தேட்டரில் படம் போட்டா போடுறதுக்கு முன்னாலே இப்போ தேசியம் பாட வேண்டியது. நம்முடைய ஜனாதிபதியாக இருந்த ஜனாதிபதி சொல்கிறோம், இந்த மக்களுக்கு தேசபக்தி இல்லை, இவர்களுக்கு தேசபக்தியை உருவாக்க வேண்டும். தேசபக்தியை உருவாக்க வேண்டுமானால் சினிமா தேட்டர்கள் தேசிய கீதத்தை போடுவது. நானும் ஒரு செகண்ட் ஷோ படமாக போறேன். நானும் சொல்றேன், அந்த தேசிய கீதம் போட்டாங்க. வந்தவர்களுக்கு அது என்ன கீதம்னு தெரியல. கொஞ்சம் பேர் அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க, கொஞ்சம் பேர் சிறப்பு எடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் பேசிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் பேர் எதிர்த்து ஒரு தேசிய கீதம் பாடி சினிமா தேட்டரில் தேசபக்தியை உருவாக்க வேண்டும் என்று ஒரு ஜனாதிபதி அவர் கூறியிருக்கின்ற போது மும்பையிலே அந்த ஜாவா படம் திரையிட்ட தேட்டரிலே படம் போடுவதற்கு முன்பு சின்னஞ்சிறு பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவிகள் அத்தனை பேரும் எழுந்து நின்று அந்த படத்திற்கு முன்பு பேச போடுகிறார்கள். மராட்டிய மாநிலம் இந்து சாம்ராஜ்ய சிற்பி, இந்துக்களுடைய வீரன், சத்ரபதி வீர சிவாஜிக்கு ஜெய் என்ற கோஷம் கேட்கிறது. ஹரே ஹரே மலாலே என்ற கோஷம் கேட்கிறது. என்ன சினிமா? ஏன் இந்த கோஷங்கள் போட்டார்கள்? ஏன் சிவாஜி மகாராஜுக்கு போகிறார்கள்? ஹிந்து ராஷ்டிரபதிக்கு போகிறார்கள்? ஏன் என்று படம் எப்படி இருக்கிறது சொல்லி வெளிய படமாத்துக்கு வந்தவங்க நிருபர்கள் எல்லாம் கேட்கலாம். அவங்க சொல்ல முடியல, அழுகிட்டே இருக்காங்க, கண்ண விளைகிறாங்க, முகத்தை விளைகிறாங்க. அவ்வளவு சோகமான ஒரு படமாக இருக்கிறது. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க, தத்துவமா எடுத்திருக்காங்க. அந்த ஜாவா என்ற திரைப்படம் என்று அவர்கள் சொல்கின்ற பொழுது அதனுடைய கதை என்ன என்று நீங்கள் பார்த்தீர்களானால் உலகெல்லாம் சத்ரபதி வீர சிவாஜியை கேள்விப்பட்டிருப்போம், தெரிந்திருப்போம், படித்திருப்போம். மாவீரன் சத்ரபதி வீர சிவாஜி இஸ்லாமியர்களுடைய சின்ன கட்டணம். அத்தனை பேரும் குற்ற பேரரசு, கரிஷ்க பேரரசு, சோழ பேரரசு, நல்ல பேரரசு என்பவர்கள் இல்லை இல்லை, இது ஹிந்து பேரரசு, ஹிந்து சாம்ராஜ்யம் என்ற உலகத்து வீர சிவாஜி மராட்டிய மாவீரன். நமக்கெல்லாம் ஒரு ஹிந்து என்ற உணர்வை ஏற்படுத்திய
நீங்க சிவாஜி மேலே உணர்வு வரணும். ஏன்னா அந்த காலத்துல ஹிந்து பெண்களை எல்லாம் அவமானப்படுத்தினார்கள், ஹிந்துக்களை எல்லாம் அசிங்கப்படுத்தினார்கள், ஹிந்துக்களை எல்லாம் மதமாற்றினார்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள் குரு கோவிந்த சிவனுடைய 4 புதல்களை 2 பேரை வெற்றிக் கொண்டார்கள். 2 குழந்தைகளை உயிரோடு எடுத்து சமாதி கட்டினார்கள். அவர்கள் மதமாறு இல்லை என்றால் இவர்களை கையை வெட்டிடுவோங்கிறார். அவ்வளவு கொடுமை இந்துக்களுக்கு அநீதி. இஸ்லாமியனுடைய படையெடுப்பின் போது இந்துக்கள் பட்ட அவமானம், இந்துக்கள் பட்ட அசிங்கம், இந்துக்கள் பட்ட அல்லல் கொட்டவல்ல. ஐயா வரலாறு படித்து பார்த்தால் ஒட்ட கரைகளையும் கண்களில் இருந்து ஒட்டவரையும் கண்ணீர் வழியாக அந்த அளவு சோகம். அதையெல்லாம் முறியடித்து இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவன் சத்ரபதி வீர சிவாஜி. அந்த படத்துல சத்ரபதி சிவாஜியுடைய பையன் சாம்பாஜியை பற்றி எடுத்திருக்காங்க. சிவாஜியை கேள்விப்பட்ட படம், சாம்பாஜியை நாம் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருந்தோம். வாய்ப்பிருக்க முடியல. அந்த ஜாவாங்கிற படத்தை பாருங்க. சும்மா இருக்கக்கூடிய எரிக்கும் சின்னம் வீரம் சாதாரண நண்பர்கள் கூட எரிந்து வேண்டும். மிகப்பெரிய கொடுமை. சாமானியை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் செயல் நீ மோதாரிகளே உன்னை இளவரசனாக்குகிறேன் என்று சொல்கிறார். நீ மோதாரிகளே உன்னை விடுதலை செய்கிறேன் என்று சொல்கிறார். மதமாக உனக்கு எந்த வேலையாலும் அறைகிறான். இப்ப கொடுத்ததான் சோப்பு டப்பா பொருள்காரங்கிறதெல்லாம் இல்லை. வேலைக்காரன், வேலைக்காரன், கக்கூசுக்கு அந்த கோப்பக்காரன், மதவாறு, இதுக்கெல்லாம் மதவாத கூட்டங்கள் இருந்துச்சு. அந்த காலத்தில் உயிர் வேண்டுமா? எனக்கு இந்த நாட்டை நான் வந்துவிடுகிறேன், நீ மதவாரி விட்டால் போதும் என்று சாம்பாஜியை வேண்டி அவரிடத்தில் கேட்கின்றார். என்னுடைய தர்மம் உயர்ந்தது, என்னுடைய பண்பாடு உயர்ந்தது, இந்துவாக வாழ்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். நான் பெருமிதமாக இருக்கிறேன். மதமாவது என்னுடைய வாழ்க்கை அல்ல என்று அவர் சொல்கின்ற போது அவருடைய முடியை ஒவ்வொன்றா பூட்டிக்கு இருக்கிறார். அந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த நடிகை பயங்கரமா முடிச்சிருக்கான். கொடுத்து கொடுத்தா புரிஞ்சுக்கிறார். மறுமாற சொல்கிறார், மறுத்த சாபாஜியுடைய மிகவும் நகங்களை பிடிக்கி எழுதுகிறார். மதமான சொல்கிறார், மதமான மறுத்தவனால அவருடைய நாட்டை இருந்து அழைக்கிறார். மதமான சொல்கிறார், மறுத்தால் சாபாஜி உடம்பை தோலை உழித்து தோலை மேலே உப்பு கண்டம் போகிறார், உப்ப எவ்வளவு பெரிய கொடுமை. சத்ரபதி வீர சிவாஜியினுடைய வாரிசு சாம்பாஜிக்கு நடந்த கொடுமை உலகத்தில் யாரும் இல்லை. இது இஸ்லாமியருடைய செயல்பாடு. இஸ்லாமியர்கள் செய்தார்கள். அவருக்கு யோசனை இல்லை. உங்களுக்கு வரலாறு தெரிந்திருக்கும். கடைசி அவர்களுக்கு வரார். சம்பாஜி நான் போட்டுட்டேன், உங்களை போட்டு போது எனக்கு 5 புதல்வர்கள் இருக்கிறார்கள். 5 புதல்வர்கள் ஒருத்தர் கூட வருவதில்லை. எல்லாம் சுவாபாஜி வருமானம் இருப்பார். நீ வீரன், நீ இந்துக்களுடைய அடையாளம், உன்னிடம் நான் தோற்றுவிட்டேன் என்று சாம்பாஜியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சாம்பாஜியுடைய தலையை உடலை துண்டு
வீசுகிறார். எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய அநியாயம். அந்த மராட்டிய மக்கள் அந்த துண்டு துண்டு சடங்களை எல்லாம் எடுத்து கோர்த்து அதை அவருடைய கிராமத்திற்கு கொண்டு சென்று அங்கே கடைசியாக இடிமக்கிலே செய்தார்கள். இது வரலாறு, இது கதையல்ல. ஒரு சாமானியை குரு தேவனுடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணை குறுகினார். எப்படி சாமானியனுடைய கண்களை அக்கினி கொண்டு பிரசித்தினாரோ அதே போல சீக்கிய குருமார்களையும் அப்படித்தான் கொடுமை செய்தார். அத்தனை கொடுமை, இத்தனை கொடுமையை தாக்கினார் என்றால் எதற்காக? இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த நாட்டு மக்கள் இந்துவாக வாழ வேண்டும், இந்துவாகத்தான் வாழ வேண்டும். இந்த நாடு இந்துவாக, இந்து மக்கள் சொந்த நாடாக இருக்க வேண்டும். இது அந்நிய நாடுகளுக்கான நாடல்ல. இது இந்துக்கா, இது இந்துக்களுடைய நாடு. இங்கே மற்றவர்கள் வாழலாம், இந்துக்கள் தான் இங்கே ஆளலாம் என்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்காகத்தான் போராடினார்கள். இஸ்லாமியருக்கு உலகத்தில் 100க்கு மேல வாழ்க்கை செல்வது புதுசா கிறிஸ்தவருக்கு இருக்கு. ஆனா இந்துவுக்கு சகோதரா, சகோதர இந்துவே சிந்தித்துப்பார். உலக நடைமுறையிலே இந்துக்களுக்கு ஒரு நாடு வேண்டாமா? நாடு இல்லாத கூட்டமா? உலகத்திலே 100 கோடி கிறிஸ்தவர்கள் என்றால் 100 கோடி முஸ்லிம்கள் என்றால் அவர்களுக்கு இணையாக 100 கோடி இந்துக்கள் நாம் வாழ்ந்து வருகிறோம். 100 கோடி கிறிஸ்தவர்களுக்கு நாடுகள் அதிகம், 100 கோடி இஸ்லாமியர்களுக்கு நாடுகள் அதிகம். ஆனால் 100 கோடி இந்துக்களுக்கு எந்த நாடு? எந்த நாடு? காட்டினுடைய வீரம் செயலால் இந்த நாடு கூட மதசார்பற்றதாக எல்லா மக்களுக்கு பேரடிச்சுட்டாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் பாரத நாட்டை நோக்கி கையெழுத்தினார்கள். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே எச்சரிக்கை இருக்கிறார். வங்காளதேசத்திலே இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். வங்காளதேசத்தினுடைய இந்துக்கள் பாரதத்தை பார்க்கிறார்கள். பாரதம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கிறது. பாகிஸ்தானத்திலே இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் பார்ப்பது பாரதத்தை, ஸ்ரீலங்காவிலே இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் பார்ப்பது பாரதத்தை. பாரதம் உலக இந்துக்களுடைய தாயகம், உலக இந்துக்களுடைய தாயகம். அவன் இந்துக்களை வைக்க வேண்டாமா? இந்துக்களுடைய தேசமாக நம்முடைய பாரதத்தை அறிவிக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு சூழலை வர வேண்டாமா? அப்படியெல்லாம் இல்லாத வரைக்கும் ஒரு எம்எல்ஏ, அவர் அவ்வளவு சரிமா ஒரு பேர், அவர் சொல்றான் அவுரங்கசீப் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. யாரு சொல்றா? ஒரு முஸ்லீம், ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ, ஒரு முஸ்லீம் எப்போது முஸ்லீமாக இருந்தா அவருடைய தப்புல அவர் சொல்லுகின்ற போது அவுரங்கசீப் நல்லதான் சொல்லலாம். ஏன்னா அந்த மகாராஷ்டிராவுடைய மக்கள் அத்தனை பேருக்கு இப்ப உணர்ச்சி பொங்கல் இருக்கிறார்கள். சத்ரபதி வீர சிவாஜியுடைய மகன் சாம்பாஜியுடைய சினிமாவை பார்த்து நார்த் இந்தியா முழுக்க ஒரு ஹிந்து மறுமலர்ச்சி, ஹிந்தி எழுச்சி, எப்படியெல்லாம் கொடுமை, என் இனம் இப்படியெல்லாம் வசிக்கப்பட்டிருக்கிறது, என் இனம் இப்படியெல்லாம் அவமானப்பட்டிருக்கிறது, இதற்கு விடுதலாளர் கிடையாதா? வரலாற்றை நாங்கள் மறக்க முடியுமா? வரலாற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? மன்னிக்க கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையிலே அங்கே இந்துக்கள் எழுந்து விட்டார்கள்.
அதனால இவர் சொல்றார், அவரு விஷயம் நல்லவரு நல்லவரு, அவர் கோயில் எல்லாம் கட்டினார் சொல்லி. உண்மையிலே சகோதரர்களே, அந்த உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் சொல்கிறார், யோகி ஆதித்யநாத் அந்த எம்எல்ஏ கொஞ்சம் ஊபியோட வந்துட்டு போய் சொல்லுங்க, யாரு அவுரங்கசீப் சிறப்பானவரா இல்லையான்னு சொல்லி அழகா ஒரு கவனிச்சு விடலாம். சகோதரர்களே, இந்துக்களுடைய அவமானங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, வரலாறு படிச்சோம்னா, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் தெரியல. நான் மற்ற மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், இஸ்லாமியர்கள் நல்லவர்கள் தான், நல்லவர்கள் இருக்கிறாங்க இருக்கும், எனக்கு தெரியாத பற்றி. ஆனா நல்லவர்கள் தான். திருப்பரங்குன்ற முருகன் கோயில போய் அது சிக்கந்தர் மலையில விராவர் சொல்லுவாங்க, இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனை உண்டா? சிக்கந்தருடைய சமாதி மதுரையில் தான் இருக்கு. ஆனா அது திருப்பரங்குன்றத்தில் இல்ல சகோதரர்களே, கோயில்பாளையத்தில் இருக்கு. கோயில்பாளையத்தில் சிக்கந்தருடைய சமாதி இருக்கு. அங்க போய் அவன் கோயில் எடுக்கலாம், அங்க போய் முட்டங்காய் போடலாம், அங்க போய் குட்டிக்காக போடலாம். அவனுக்கு கிடைச்சது திருப்பரங்குன்றம். என்ன அநியாயம் சார், என்ன அவமானம் சார், என்ன தொடர்ந்து தானே சார் சும்மா இருக்கா? 1919 இந்த கிராம இயக்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அதனுடைய முடிவு கேரளா, மலப்புரம், மாப்பிளா கலவரம், இந்துக்கள் பட்ட அவமானம் சார். 100 வருஷம் தான் சார் ஆச்சு. கேரளாவில் எவ்வளவு இந்துக்களை, ஹிந்து பெண்களை, என்னங்க சார்? அதுக்கு பிறகு எப்படி சார் அவரை பாயிடு கொன்றது, நண்பனை எப்படி சார் கொன்றது? எவ்வளவு பெண்களை அசிங்கப்படுத்தி, கற்பழித்து, அவமானப்படுத்தி எல்லாம் வீட்டில் ஊடி போயிட்டான். என்ன அநியாயம் சார் இது? எவ்வளவு அவமானம்! சண்டை யாருக்கல்ல, இங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேய எழுத்து சண்டை, வெள்ளக்காரனை எழுத்து வெள்ளக்காரன் சண்டை போட்டிருக்கணும். முட்டா போயிருக்கு இது தெரியாது. அவன் யாருக்கு சண்டைக்கு வந்தான்? காந்தியுடைய பேரை பேச கேட்டு கையெட்டு, வாய் வத்தி, காலை குத்து, கண்ணை குத்தி இருந்த காந்தி ஆசிரத்துக்கு குழந்தை மாதிரி இருந்த இந்துக்கள் பாவம், அமைதியானவர்கள். இந்துக்கள் பாவம், பசுவோட்டவர்கள். ஆனா பண்ணியும் பசு ஒன்னா சார்? சேர்ந்து இருக்க முடியுமா சார்? சேர்ந்து வாழ முடியுமா சார்? எத்தனை கோவில்கள், எத்தனை வியாபார ஸ்தலங்களை, எவ்வளவு அறியாத மக்களும் கேரளாவிலே, மலப்புரத்திலே அந்த மாப்பிளா கலவரத்தின் போது நடந்தது என்பதை சகோதரா வரலாற்றை புரட்டிப்பார், உனக்கு தெரியும். இஸ்லாமியர்கள் நல்லவர்களா சார்? அது வேணாம் சார். இந்த கோயம்புத்தூர்ல எல்கே அத்வானி வந்தார் சொல்லிட்டு 1998 11 இடத்துல 12 கொண்டு வச்சாங்க சார். அந்த கூட்டத்தில் வச்சா எல்கே அத்வானி, அவருக்கு கூட நம்ம இருந்து போனவங்க, மிசா சோமன், இந்த மாதிரி பட்டவங்க அதை மாட்டிக்குவாங்க. அங்க மட்டும் வைக்கல சார். சார் பஸ் ஸ்டாண்ட்ல யார் சார் இருப்பா? மார்க்கெட்ல யாரு சார் இருப்பா? ஆஸ்பத்திரியில யாரு சார் இருப்பா? வெடிகுண்டுக்கு தெரியுமா? இது கிறிஸ்தவன், இது இஸ்லாமியன், இது முஸ்லீம், வெடிக்கால் முதல்ல செத்து போயிடுவாங்க சொல்லி 11 இடத்துல வெடிகுண்டு சார். 58 பேர் செத்தாங்க. 58 பேர், 300க்கு மேற்பட்ட மக்கள்
இன்னும் ஊனமா இருக்காங்க. உடல் உறுப்புகள் எல்லாம் சிதைந்து போச்சு. கோயம்புத்தூர் தொழில் நகரம் இல்லாமல் போச்சு. தமிழகத்துக்கு அது கருப்பு நாள். பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை. ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா சார்? வெள்ளிக்கிழமை தான் அவன் வெடிகுண்டு வைப்பான். அவ்வளவு இடத்துல வெடிகுண்டு வச்சிருக்கான். ஒரு முஸ்லிமுக்கு கூட ஒரு கீழல் விளையாது. அப்போ அதுல ஏதோ ஒரு சதி இருக்கா இல்லையா? அவன் ஜமாத்துல சொல்லியிருப்பான், வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எவனும் வெளியே வராத அப்படி சொல்லியிருப்பான். சொன்னா அவன் கேட்டா நம்மால் சொன்னா கேட்பாரா? 52 இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவன் கடையில போய் நம்ம சாதனை வாங்குறோமே, வியாபாரம் செய்து கொள்கிறோமே. அந்த தேசப்பட எம்எல்ஏ கேரளாவில் சொன்னார், நான் தாடி வச்சது கடையில் டீ குடிக்க மாட்டேன். ஒரு எம்எல்ஏ, அவர் பிஜேபி எம்எல்ஏ இல்லை, அவர் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ எக்ஸ். இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. மனோரமா ரிப்போர்ட்டர் கேட்கிறார், ஏன் தாடி வச்சவங்க வாங்க மாட்டேங்கிறீங்க? இல்லாத எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன அப்படி இருக்கு? அவன் அந்த டீ போடும்போது அப்படி கொஞ்சம் ஏதோ ஒரு கொடியை போடுறான். அது ஆண்களுடைய ஆண்மையை எல்லாம் அழிக்கக்கூடிய கொடியாக இருக்கும் என்று எனக்கு தெரியுது. இந்துக்களுடைய ஜனப்பெருக்கத்தை குறைப்பதற்காக, இஸ்லாமியர் அல்லாதவருடைய ஜனப்பெருக்கத்தை குறைப்பதற்காக அவன் ஏதோ ஒரு கொடியை போடுகிறான். ஆகையால அங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னார் ஒரு எம்எல்ஏ. நான் சொல்லல, நினைச்சு பாருங்க. ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு பத்திரிகை, தமிழ் பத்திரிகை செய்து வந்தது. அவன் கடையில இஸ்லாமிய புரோட்டா கடையில வச்சிருப்பான். நம்ம வச்சிருக்காங்க கொத்து புரோட்டா, சிக்கன் கொத்து, முட்டை கொத்து, மட்டன் கொத்து. சிங்களம் சாப்பிட போனா சிங்கள கொத்து பாரு. சிங்களம் கொத்துனா என்ன அர்த்தம்? சிங்கள வாரம் கொத்து, சிங்களம் கொத்த மாட்டான். அந்த கொத்து புரோட்டாவில எக்ஸெட்ரா மாத்திரமே போட்டுருவான். அவன் ஆட்டோமேட்டிக்கா சோபாய்சன் போய் சேர்த்துருவான். அவனுடைய வேலை 1998 இந்துக்கள் மீது படுகொலை நடத்திய அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள தலைவர் நடத்த இருந்தான் பாட்ஷா. இப்ப சமீபத்தில் செத்து போனான். பாட்ஷா செத்து போனா சார் ஒரு கொலைகாரன் சார். 58 தமிழர்களை கொண்டு குவித்திருக்கான் சார். இந்துக்கள் அவரை பார்க்காது. இந்துனா உனக்கு கஷ்டம், இந்துனா உங்களுக்கு பிடிக்காது. நாங்க காலை போட்டு இருந்தா நீங்க கிறிஸ்தேன்னு சொல்லுவேன். எங்களை பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியும். தமிழ்நாட்டில் காலம் மாற முடியும், சூழ்நிலை மாறும். காயை பார்த்து நீ கைகட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் வரும். அந்த பாட்சா சட்டம் 58 தமிழர்களை கோயம்புத்தூர்ல கொண்டு போய் அவருடைய லீடர் நோய்வாய்ப்பட்டு செத்தான். அங்க இருக்கக்கூடிய ஜமாத்துல கூட போகணுமா வேண்டாமா, ஏன்னா என்ஐஏ தான் பொத்தாலும் வந்துருமா, அவர் பயங்கரவாதியாச்சே அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க இருந்து விடுதலை சிறுத்த வன்னியரசு, வேல்முருகன், மே 17, 18, 19 இயக்கம், வீரமணிக்கு ஆட்கள், சீமானுடைய குஞ்சுகள், திமுகவுடைய சிறுத்தைகள், இதெல்லாம் இந்த ஊருக்கு போகும். அங்கவே எங்க அப்பா அங்க ஒருத்தன், எங்க ஐயா கட்சி போறாருங்கிற ஒருத்தன், ஐயோ பெரிய தியாகி போயிட்டாருங்கிறான். நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஊர்வலம் சொன்னா அதுக்கு அனுமதி தர மாட்டாங்க. ஒரு போராட்டம் சொன்னா
அதுக்கு வழக்கு, திருப்பரங்குன்றத்துக்கு போராட்டம், கைது, சிறைச்சாலை. ஆனா ஒரு ரவுடி பையன், ஒரு கொலையாளி, ஒரு பயங்கரவாதி, ஒரு ஐயமாட்டா தீவிரவாதி, பாஜகவுடைய ஊர்வலம், ஆயிரக்கணக்கான போலீஸ் அணிவகுப்போடு நடக்கும். துப்பாக்கி கொண்டு மட்டும்தான் முழங்கல், மீதி எல்லாம் நடக்கும். ஏன் சார் இந்த வேலை வச்சன? அவருடைய தியாகியா? சகோதரர்களே, மாற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசு அதிகாரிகள் இஸ்லாமியர்கள் தப்பு சாட்சிருக்காங்க. இந்துக்கள் யாரும் உதவி செய்ய ஆளே இல்லை. இவெல்லாம் இடதுசாரி, எப்போதும் இப்படிதான் இருக்கு. இப்ப இல்ல, அவன் காங்கிரஸ் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இப்படிதான். ஆனாலே நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு நல்ல ஒரு இந்து என்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். நாம் இந்து, நம்மை சார்ந்தவர் இந்து என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். நம்முடைய வியாபாரங்கள் எல்லாம், நம்முடைய தொடர்புகள் எல்லாம் இந்துக்களிடையே இருக்கணும். இந்துக்களிடையே சாதனம் வாங்குங்க, இந்துக்களிடையே எல்லாம் வாங்குங்க. இந்துக்கள் ஹிந்து ஒற்றுமை என்ற சிந்தனை நமக்குள்ள வரணும். அப்படி வரலன்னா ஹிந்து சாம்ராஜ்யம் உருவாக்குறதுங்கிறது காணல் நீராப்பு. உலகம் முழுக்க இந்துக்கள் எதிர்பார்க்கிறாங்க. உலகம் முழுக்க சதவீத இன்னும் ஒரு 50 வருஷம் பொறுத்து இருந்தா போதும், ஒரு அரை நூற்றாண்டு உலகமே இந்துமயம். உலகம் முழுவதும் இந்துக்கள், உலகம் முழுவதும் இந்து ஆலயங்கள். ஆனா தமிழகத்தில் ஆன்மீக தமிழகம், நம்முடைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்து வளர்ந்தெடுத்த தமிழகம், இங்கதான் இந்துன்னு சொன்னா வேசி மகன் சொன்ன. மற்ற இடத்துல இந்துக்களுடைய கலாச்சாரத்தை தேடி தேடி போறான். அமுதாந்த மாயை நாடி நாடி வரான். இப்போ சிவராத்திரிக்கு பாத்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர்ல ஈசா யோகா சென்டர்ல தமிழர்களை விட, இந்தியர்களை விட வெளிநாட்டில் வந்தா கரகர மகாதேவ் சிவாய சொல்றான். அவன் பகவத்கீதை பாட்டு பாடுறான், அவன் தேவாரம் பாடுறான், அவன் திருவாசகம் பாடுறான். நம்ம திருவாசகமும் இல்லை, ஒரு வாசகமும் இல்லை. நான் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், குறிப்பிட்டேன். அங்க தேவாரம் திருவாசகம் தான் பாடினாங்க. நானும் போய் உட்கார்ந்துருந்தேன், கேட்டுக்கிட்டே இருந்தேன். பாவம், எனக்கும் பாட தெரியாது. நான் உட்கார்ந்து கை தட்டிட்டு நல்லாதான் பாடினாங்க. ஆனா இதெல்லாம் தெரியாம நம்மளும் சொல்லணும் நானும் இந்து என்ன தெரியும் நமக்கு? அவ்வளவு சமாச்சாரம் இந்துவத்தில் இருக்கு, அவ்வளவு செய்திகள் நம்முடைய தமிழ் வேதத்தில் இருக்கு. தேவாரம், திருவாசகம், திருமறை இதெல்லாம் படிக்கணும். திருமந்திரத்தில் எல்லாமே இருக்கு, மெய்ஞானமும் விஞ்ஞானமும் இருக்கு. ஆனா நம்மளாம் அது படிக்கிறது இல்லை. நமக்கு படிக்கிற நேரம் இல்லை. படித்தால்தான் நமக்கு எல்லா விவரமும் தெரியும். ஆகையினாலே சகோதரர்களே, நாம் நல்ல இந்துவாக இருப்போம். ஹிந்து என்பதிலே பெருமிதம் பெறுவோம். காவி நமக்கு புரிதல். உலகம் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உலகம் காவியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பாரதம் மிக விரைவிலே ஒரு ஹிந்துஸ்தானமாக, ஹிந்துக்களுடைய நாடாக மலரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க பாரதம், வந்தே மாதரம். வணக்கம்.